ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம இன்றைக்கி சமோசா தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு பிக்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமோசாவுக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 150 கிராம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது 100 கிராம். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கையிலே கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே மாவு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்குள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி மசாலா செய்கிறதுக்காக ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை கையிலே மசிச்சுக்குவோம். ஃபுல்லாக மசிச்சிட வேண்டாம், அங்கங்கே 1-2 கட்டி இருக்க மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம், மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். இதை மீடியம் சைஸ் உருண்டையாக நம்ம உருட்டிக்குவோம். சப்பாத்திக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்க மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டிக்குவோம். எல்லா உருண்டையுமே உருட்டியாச்சு. மாவு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க.
இது நல்லா பெரிய ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அகலமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாவை வந்து பாதியாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த வெட்டின பகுதியை எடுத்து நம்ம சமோசாவுக்கு மடிச்சுக்குவோம். இந்த ஓரத்தை வந்து பாதியாக முக்கோண ஷேப்புக்கு மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் மைதா மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மைதா மாவை வந்து தடவிட்டு இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. அதை அப்படியே திருப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம மசாலா வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். மசாலா வச்சதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு பேஸ்ட்டை வந்து சுற்றிலும் ஓரங்களில் வந்து தடவிக்குவோம். தடவிட்டு இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி லேசாக அமுத்தி விட்டுருங்க. அப்போனா அந்த மசாலா வந்து உங்களுக்கு வெளியில் வராது எண்ணெயில் போடும்போது. அவ்வளோதான், சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சமோசாவையும் மடித்தாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு சமோசாவை போட்டுக்கலாம். இதில் ஒரு 4-5 சமோசா வரைக்கும் போட்டுக்கோங்க. சமோசாவெல்லாம் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு 2 பக்கமுமே நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ சமோசாவை திருப்பி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா. கலர் நல்லா செவந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சுட சுட சமோசா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.